Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை இப்படி எல்லாத்துக்குமே ஒரு பெர்ஃபெக்ட்டான சைட் டிஷ்ஷா இருக்கக்கூடிய காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்றதுன்னு பாத்துறலாங்களா? நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு காலிஃப்ளவர் கிரேவி பண்றதுக்காக ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாங்க. அதுலயே வந்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இன்னைக்கு நம்ம 250 கிராம் காலிஃப்ளவரை வந்துட்டு எடுத்துருக்கோங்க. அதை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோங்க. அதை வந்துட்டு இப்போ தண்ணிக்குள்ள சேர்த்துக்கலாங்க. காலிஃப்ளவர் ஃபுல்லாமே வந்துட்டு இப்போ தண்ணிக்குள்ள சேர்த்தாச்சுங்க. இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே நல்லா கொதிக்கட்டுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு இதை வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விட்டுடலாங்க. அது கொஞ்ச நேரம் அப்படியே சுடுதண்ணிக்குள்ளேயே இருக்கட்டும். அடுத்ததாக வந்துட்டு இன்னொரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. சூடானதுக்கு அப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததா பிரியாணி இலை கொஞ்சம், பட்டை ஒரு சின்ன துண்டு சேர்த்துட்டு 1 கிராம்பு உள்ள சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட் கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த காலிஃப்ளவர் கிரேவியை நம்ம சாப்பாட்டு கூட போட்டு சாப்பிட்டோம்னா கூட அவ்வளோ ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஸோ இதை உங்க வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நம்ம அடிக்கடி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் வந்துட்டு சட்னி, சாம்பார் தான் செய்வோம். இந்த மாதிரி நீங்க காலிஃப்ளவர் கிரேவி செஞ்சு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்குங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. அடுத்ததா வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீல நீளமா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணுங்க. இந்த காலிஃப்ளவர் கிரேவி ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். உங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சதா இருக்கும். இந்த வெங்காயம் நல்லாவே வதங்கட்டுங்க. வெயிட் பண்ணலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாங்க. இந்த தக்காளியும் வந்துட்டு நல்லாவே வதங்கட்டுங்க. அதோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லாவே வதங்கட்டுங்க. வெயிட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரு 1/2 மூடி தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கலாங்க. இதுல கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா வந்துட்டு பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாங்க. அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே வச்சுக்கலாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் தனியா. இங்க பாருங்க, தக்காளி எல்லாம் நல்லாவே வதங்கிடுச்சு. அடுத்ததான் வந்து மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அடுத்ததா 1 ஸ்பூன் கரம் மசாலா, கூடவே வந்துட்டு 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டுங்க. அடுத்ததாக வந்துட்டு நம்ம வந்து சுடுதண்ணிக்குள்ள ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா காலிஃப்ளவர், அதை எடுத்து நல்லா தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. காலிஃப்ளவர் ஃபுல்லாமே வந்துட்டு மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க.
இது ஃபுல்லாக வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டுங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இது நல்லாவே கொதிச்சிருச்சு. அடுத்ததான் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை உள்ள சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பேஸ்ட் உள்ள சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே வந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த காலிஃப்ளவர் கிரேவி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சதா இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க, நமக்கு இந்த மாதிரி நல்லா சுண்டி வந்துடும். நல்லா கிரேவி மாதிரி ரொம்ப சூப்பரா ஆயிரும். அதுக்கப்புறமா மேலால மல்லித்தலை கொஞ்சமா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு தேவையான சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாப்பாடு இப்படி எது கூட சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து வேற லெவல் காம்பினேஷனா இருக்கும். ஸோ இது உங்க வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.